சூடு ஒண்ணும் பண்ண முடியலங்க. பிச்சு போட்ட புரோட்டா அள்ளி போடுங்க தம்பி, அள்ளி போடுங்க, அள்ளி போடுங்க. பரவனாப்புல அள்ளி போடு. அள்ளி போடு. எங்கடா நீங்க வச்சிருந்த கரண்ட் அடிக்கணா சீக்கிரம்னா உள்ள போகுதுனா எரியுதுனா பல நாள் தூங்காத வலிச்சல் தூங்காத மொத்த அவங்களுக்கு தள்ளி விடுங்க. அப்படி வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் ஏறுது தாத்தா. கொத்து புரோட்டா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடையில இப்பெல்லாம் பார்க்க கூடாது. உடைச்சு ஊத்துன முட்டை ஊத்து 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 ஊத்தி விடு. அப்படியா கீழே மேல கீழே மேல நல்லா விட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கணும். உனக்குன விளைவு தோல் உப்பு விவசாயம் பார்த்த கை நிக்காது இல்ல. கறி குழம்பு கையெடுத்துங்க. எங்க பரப்பனாப்புல ஊத்தி விடு. போய் மோந்துட்டோம். மோந்துட்டோம். நம்ம கொட்டா கொட்டா கறி குழம்பு கறியோட கொட்டியா வாசனை கமகமான இருக்கு பாரு. வேற லெவல்னு கறி குழம்போட கொட்டி சூப்பர்ண்ணே. வேற லெவலா இருக்குண்ணே. நம்ம கடைக்கு போய் புரோட்டா வாங்கி கறி குழம்பு ஊத்தி ஆம்லெட் வாங்கி அதை தொட்டு சாப்பிட்டுருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம கொத்து புரோட்டா பண்ணிருக்கோம். அந்த கறி குழம்பு முட்டை வதக்குன வெங்காயம்லாம் சேர்ந்து அள்ளி திங்கும் போது அடடா, இதை சாப்பிட்டு உங்களுக்கு தெரியும் இதோட சுவை. வேற லெவல் தீனி கொத்து புரோட்டா. அவ்வளவு அருமையா இருக்கு இன்னைக்கு. வேற லெவல்.